இதை எல்லாத்தையும் விட தன்னுடைய குடும்ப மக்களை விட இந்த நபியை என்ன பண்ணணுமா, தங்களுடைய உயிரிலும் மேலானதாக இந்த மனிதர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் கருத வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கின்றார். இவ்வாறு தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமா? நாமும் யோசிக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள முஸ்லிம் என்று பெயர் தாங்கி இருக்கக்கூடிய பலரும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயமா பேசிக்கிட்டே போறாங்க. அப்படி பேசும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய பொருளாதார ஆசையை விட, என்னோட பொருளாதாரத்தை விட, என்னுடைய குடும்ப மக்களை விட, அனைத்தையும் விட நான் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உங்களை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இலா நஃப்சி, அதாவது என்னோட உயிரை தவிர அப்படின்னு சொல்லி அறியாம சொல்லிட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சு சொல்லல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண மனிதரும் இல்லை. எப்படி நபி தோழர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து என்ன அந்தஸ்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பிறகு தூதர் கிடையாது. அப்படி தூதர் ஒருவர் வருவாராயே அவர் யாரு? உமராகத்தான் இருந்திருப்பார் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்வால மிக உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்ட ஒரு நபி தோழர். இவருக்கு வேணும்னு சொல்ல அறியாமல் ஆரம்ப காலத்தில் சொல்லிட்டார். இந்த மாதிரி என்ன சொன்னாரு? என்னோட உயிரை தவிர, உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அப்படி சொன்னோடனே ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன ஒரு பாடம் எடுக்கிறாங்க? லா யுமினு அஹதக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். என்ன சொல்றாங்க? யார் ஒருவர் உண்மையான முஃமினா ஒருத்தவங்க மாறணும் அப்படின்னா அவங்க தன்னுடைய பொருள் செல்வத்தை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய உயிரை விட யார் இந்த நபியை நேசிக்கிறார்களோ, உயிரிலும் மேலானதாக யார் இந்த நபியை கருதுகிறார்களோ அவர்தான் உண்மையான முஃமினாக மாற முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்னோடனே என்ன ஆகுது? சொன்னோடனே உமர் சுதாரிச்சுக்கிறாங்க. சுதாரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ன சொல்லிடுறாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன் யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை என்னோட உயிரிலும் மேலானதாக நான் கருதுறேன் அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. என்ன சர்டிபிகேட்? நீங்க ஒரு உயர்ந்த ஒரு உண்மையான ஒரு முஃமினா நீங்க மாறிட்டீங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதே போன்று எவ்வாறு ரசூலுல்லாஹ் எவ்வாறு நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஏராளமான வாழ்க்கை வரலாறுகள், நபி தோழர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எவ்வாறு பின்பற்றினார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று ஒவ்வொன்றும் ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது, அதை நம் கண்முன்னே எடுத்துரைத்து பார்க்கும் பொழுது ஏராளமான விஷயங்கள் அதில் இருக்கின்றன. இதை நாம் எவ்வாறு என்றால் அந்த ஹதீஸ் ஒவ்வொன்றும் நம் மனதை புரட்டி போடும் அளவிற்கு மிகவும் முக்கியமான பல விஷயங்கள் நபி தோழர்களின் வாழ்வில் இருக்கிறது. இதுல தான் ஒரு நபி தோழர், அவர் பேரு சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூலுல்லாஹ்விடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு மனிதர். அதாவது ரசூலுல்லாஹ் கிட்ட அடிமையா இருந்த ஒருத்தர் ரசூலுல்லாஹ் விடுதலை செய்யறாங்க. விடுதலை செஞ்சுட்டு அவங்களுக்கு பொருளாதாரம் ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தராங்க. சரிங்களா? இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லும் போது அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடன் அவங்க இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு எப்பவும் ரசூலுல்லாஹ்வோட இந்த மாதிரி ஒரு மகிழ்வோட இருக்கக்கூடிய மனிதரா, முகத்துல எப்பவுமே புன்னகையோட இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. இப்ப இருக்கிறவர் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசலுக்கு வரும்போது சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? இந்த பள்ளிவாசலுடைய வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. வழக்கத்துக்கு மாறா சோர்வான ஒரு மூஞ்சோட, ஒரு முகத்துல ஒரு சோர்வோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க.
எதை பத்தி யோசிச்சீங்க? அதை பத்தி ஏன்